இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3.1 10th மேக்ஸில் 3.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட நேச்சர் என்ன, சொல்யூஷனுக்கான நேச்சர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் நேச்சர்னால் எப்படி இருக்கும். தட் இஸ் நோ சொல்யூஷன், இன்ஃபினைட் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் அப்படின்ட்டு மொத்தம் 3 இருக்குது. ஸோ அதுதான் அதில் இது எந்த கேட்டகரியில் வருதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். x + 2y minus z equal to 6, 3x minus 2y plus 5z equal to 0. ஓகேங்களா, 5z x minus 2z equal to 3. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனெல்லாம் எடுத்து எழுதிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து ஈக்குவேஷனுக்கு பேர் வைங்க. இது 1, இது 2, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் அப்படியே எடுத்து எழுதினேன் அப்படின்னா எக்ஸும் இதுவும் கேன்சல் ஆகும். எனக்கு ரிமைனிங் என்ன வரும், ஒய்யும் இஜெட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் ஒய் இஜெட் இருக்குது, இங்கேயும் ஒய் இஜெட் இருக்குது, இங்கே எக்ஸ் இஜெட் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு எக்ஸ் இஜெட் இருக்கிறதுனால ஒய்யை நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. ஒய் ப்ளஸ் 2y மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 6. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 12. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸு மைனஸ் 3z இன்ட்டு எக்ஸுன்றப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல், மைனஸ் இஜெட்டு ப்ளஸ் 5z அப்படின்றப்போ ப்ளஸ் 4z, 6 ப்ளஸ் 12 18. இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 போடுங்க. என்ன பண்ணலாம், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 9. ஓகேங்களா. சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 12 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் 12 சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், மைனஸ் 6. ஸோ மைனஸ் 6 நான் 3ஆல் டிவைட் 2ஆல் டிவைட் பண்ணும்போது மைனஸ் 3. ஸோ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2z மைனஸ் 3. ஓகேங்களா. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, எக்ஸு மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. ஃபோர்த் ஈக்குவேஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை பாருங்கள். மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 3. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். 3 ப்ளஸ் 4, எக்ஸு எக்ஸு கேன்சல், இஜெட்டு கேன்சல், மைனஸ் 3 ப்ளஸ் 3 கேன்சல். ஸோ 0 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம என்ன சொன்னோம், இதுக்கான சொல்யூஷன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் 0 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நிறையா இருக்குது, போய்கிட்டே இருக்குது அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூஷன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், எது வேணாலும் எழுதிக்கலாம். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ ரெண்டு பக்கமும் 0 இருந்தால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். தேர்ஃபோர் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் அவங்க கேட்டிருக்கிறது இது யூனிக் சொல்யூஷனில் வராது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனில் வரும். ஓகேங்களா. இப்போ வாங்க செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா. 10th மேக்ஸ் சாப்டர் 3.1ல் செகண்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2y ப்ளஸ் இஜெட்டு ஈக்குவல் டு 3 இன்ட்டு சம்திங். அதே மாதிரி இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு ஈக்குவேஷன் டிவைட் பை 2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்மெட்டில் மாற்ற போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 2y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த இருக்குது 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ இந்த 3ஐ நான் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்து 3 இன்ட்டு 1 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த 3ஐ உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வரேன். அதாவது வேரியபிள் அப்பெல்லாம் ஒரு சைடும் நம்பர் அப்பெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வரேன். அப்படின்றப்ப மைனஸ் 3x இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதுதான். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ அடுத்தது ரெண்டாவது நான் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 3y மைனஸ் இஜெட். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் மைனஸில் வருது, எனக்கு வந்து எக்ஸு ப்ளஸில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். இது வந்து இஜெட்டு, எல்லாத்தையும் மைனஸால் மல்டிபிள் வந்து மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஆகும், ப்ளஸ் 3y மைனஸ் 3yம் மைனஸ் இஜெட் ப்ளஸ் இஜெட்டாக மாறுது, மைனஸ் 4 ப்ளஸ் 4ஆக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஸோ இந்த 2ன்றது இந்த பக்கம் டிவிஷனில் இருக்கிறதுனால இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக 2 வந்துடும். 2 இன்ட்டு அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன். இந்த பக்கம் மைனஸ் 1, 2 வந்து இல்லை அந்த சைடு போனதுனால இந்த பக்கம் வெறும் மைனஸ் 1. இப்போ இந்த 2ஐ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 இன்ட்டு 6x, 2 இன்ட்டு 3x 6x, 2 இன்ட்டு 2y 4y, 2 இன்ட்டு 2 இஜெட்டு 2 இஜெட்டு. ஸோ இந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய மைனஸ் 1 அப்படியே எழுதுறேன். இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மூணையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் சால்வ் பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா 3x + 2y + z = 3. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 6x + 4y + 2z = -1. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 6x + 4y + 2z = 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆட் பண்ணால் அதே XYZ தான் வரும். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா சைனை மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் சைனை மாற்றுங்க. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன் ஆர் தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? மேலே தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது, கீழே தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். தேர்டு -1. ஸோ இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். ஏன்னா +6 -6 +4 -4 +2 -2 எல்லாமே கேன்சல் ஆகும். 0 ஈக்குவல் டு -1 -4. ஸோ -1 -3 -4 0 ஈக்குவல் டு -4. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஜீரோவும் ஒரு சைடு நம்பரும் வந்துச்சுன்னா அதுக்கான நேச்சர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக x = y = z நம்பர் வந்து அதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். டபுள் சைடும் ஜீரோவாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது இன்ஃபைனைட், அதாவது இன்டெஃபினைட் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி 0 = -4 ஒரு சைடு ஜீரோ ஒரு சைடு நம்பர் வந்துச்சுன்னா தேர் இஸ் நோ சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஓகேங்களா? இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படின்றது தான் ஆன்சர். நேச்சர் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ரெண்டு சைடும் ஜீரோவாக இருந்தால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சைடு தான் ஜீரோ இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ சொல்யூஷன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல் இருக்கக்கூடிய தேர்டு டிவிஷன் தான். ஸோ தேர்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதை பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். y + z / 4 = z + x / 3 = x + y / 2. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து x + y + z = 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டிவிஷன் பிரித்து எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை எடுத்து எழுதுகிறேன். ஸோ இந்த செட்டை எடுக்கிறேன் அப்படின்றப்ப எடுத்து அப்படியே தனியாக எழுதுங்க. y + z / 4 = z + x / 3. ஸோ இந்த 3 எங்கிட்டு கிராஸ் ஆகும், இந்த 4 எங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 3 × y + z = 4 × z + x. ஸோ 3 ஒன்றா மல்டிபிள் பண்ணுங்கள். 3y + 3z = 4z + 4x. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா வேரியபிளும் ஒரே சைடு கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கொண்டு வந்தோம்னா இன்னொரு சைடு ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனா எக்ஸ் வேரியபிள் தான் இருக்கணும். அதனால் இந்த சைடே நான் வச்சு எழுதுகிறேன் 4x. ஓகேங்களா? இந்த y அந்த சைடு வரும்போது -3y. அடுத்தது +4z இங்கே இருக்குது. இந்த 3z அந்த சைடு வரும்போது -3z = 0. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 4x - 3y + z = 0. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த செட்டை எடுக்கிறேன். z + x / 3 = x + y / 2. ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 × x z + x = 3 × x + y. ஸோ 2z + 2x = 3x + 3y. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே அந்த சைடே இருக்குது. 3x + 3y அப்படியே வச்சுருக்கேன். இந்த 2x அந்த சைடு வரும்போது -2x, 2z அந்த சைடு வரும்போது -2z = 0. ஸோ 3x - x 2x x + 3y - 2z = 0. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்க தேர்ட் ஈக்குவேஷன் அவனே கொடுத்துட்டான். இங்கே இருக்கக்கூடியது தான் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் x + y + z x + 3y + -2z 4x - 3y + z. ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஏதாவது கேன்சல் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே 3y இருக்குது, பட் இங்கே 4x இருக்குது. 2z. ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள் தான் அட் டயத்தில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் x இருக்குது, இந்த ஈக்குவேஷனில்
வெறும் எக்ஸ் இருக்குது. ஸோ இதையும் எடுத்து எக்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் வெறும் இஜெட், இங்கேயும் சிங்கிள் இஜெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ தேர்டையும் ஃபஸ்ட்டையும் எடுத்து இஜெட்டை கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்ம எது வேணாலும் செய்யலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த சைடே எழுதுகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதுகிறேன். 4x மைனஸ் 3y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 27. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு இஜெட்டை கேன்சல் பண்ணணும்னா -3 தான் போடணும். ஓகேங்களா? 1 - 3ன்றப்ப ப்ளஸ் சைன் எல்லாம் மைனஸ் சைனாக மாறும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஸோ இப்போ பாருங்கள் 4x மைனஸ் எக்ஸு 3x -3y -y -4y ப்ளஸ் இஜெட்டு மைனஸ் இஜெட்டு கேன்சல் ஈக்குவல் டு -27. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேங்களா? எக்ஸு -4y. நெக்ஸ்ட்டு இஜெட்டை மறுபடியும் கேன்சல் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டும் 3யும் எடுத்தேன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதே இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுக்கிறேன். இஜெட்டை தான் கேன்சல் பண்ணணும். ஏன்னா எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் நம்ம எழுதும்போது அதில் இஜெட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி எழுதணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இஜெட்டை கேன்சல் பண்ணால் இங்கே -2 இஜெட் இருக்குது, இங்கே வெறும் இஜெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. ஸோ 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 54. செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் எதுவுமே பண்ண வேணாம், வேறு டேரெக்டாக போடலாம். அதனால் ஒன்றும் நான் சும்மா தான் போட்டிருக்கேன், போடணும்னு அவசியம் கூட கிடையாது. எக்ஸு ப்ளஸ் 3y மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிபிள் பண்ணேன், 2y 2z. ஓகேங்களா? 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணால் போதும். இது ப்ளஸ் 2z, இது மைனஸ் 2z. ஓகேங்களா? ப்ளஸ் 2z மைனஸ் 2z ஆட் பண்ணாலே போதும். 2x ப்ளஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் எக்ஸு 3x 2y ப்ளஸ் 3y 5y 2z மைனஸ் 2z கேன்சல். ஸோ ஈக்குவல் டு 54. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எனக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது எக்ஸ் ஒய், இதுவும் எக்ஸ் ஒய். ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இதில் 3x, இது 3x. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. 3x மைனஸ் 4y ஈக்குவல் டு -27. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன், அதையும் அப்படியே எழுதலாம். 3x ப்ளஸ் 5y இஜெட் 5y ஈக்குவல் டு 54. ஸோ இதில் ரெண்டுமே 3ன்றப்ப ப்ளஸில் இருக்குது. ஸோ நாலாவது ஈக்குவேஷன்லேருந்து அஞ்சாவது ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் சைனும் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 3x மைனஸ் 3x கேன்சல், -4y -5y -9y ஈக்குவல் டு -27 -54. ஆட் பண்ணுங்க, 1 அகைன் 1 81. ஸோ ரெண்டுமே மைனஸ்ன்றப்போ -81. -9y ஈக்குவல் டு -81. அப்போ y ஈக்குவல் டு -81 டிவைடட் பை -9. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே மைனஸ், மேலேயும் கீழே மைனஸும். நம்ம இங்கேயே கட் பண்ண நினச்சா கட் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் கீழே மைனஸ்ன்றப்ப மைனஸ் டிவைட் மைனஸ் அப்படின்றப்ப ஆன்சர் ப்ளஸ் 9 9 சார் 81. ஸோ ஒய் ஈக்குவல் டு 9 அப்படின்றது நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஒய் ஈக்குவல் டு 9ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை இந்த ஈக்குவேஷனில் பண்ணலாமா, ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா. ஸோ அதை தான் போட போகிறேன் இப்போ. ஸோ இங்கே போட்டேன் சப் ஒய் ஈக்குவல் டு 9 இன் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 3x மைனஸ் 4 இன்ட்டு 9க்கு பதிலாக 9 மைனஸ் 27. 3x ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படின்றப்ப அந்த சைடு வரும்போது இந்த டைம் என்டையர் டேர்ம் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ -27 இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 36. ஸோ ப்ளஸ் 36. ஸோ இதுலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப -27 ப்ளஸ் 36 அப்படின்றப்ப நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸ் 9 வரும். ஸோ 3x ஈக்குவல் டு 9. அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும், 9 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ x ஈக்குவல் டு 3ன்ற எனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ x 3ன்னு கிடச்சிருச்சு, y வந்து 9 கிடச்சிருச்சு. இப்போ நான் எக்ஸும் 3யும் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுவோம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எக்ஸு ஒய் தான். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோன்னா எனக்கு சிம்பிளாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட எடுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 27 ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இதிலே டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஸோ சப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணுறேன்.
x is equal to 3, y is equal to 9 in first equation. First equation x plus y plus z equal to 27. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3யும் ஒய்க்கு பதிலாக 9ம் போட்டேன் அப்படின்னா இஜெட்டோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் 3 + 9 12 +12 அந்த சைடு வரும்போது -12. ஓகேங்களா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இஜெட் வந்து 15. ஓகேங்களா, ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறதுக்கு எக்ஸோட வேல்யூவு, ஒய்யோட வேல்யூவு, இஜெட்டோட வேல்யூ மூணுமே தனித்தனியாக வந்திருக்கு. தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஹேஸ் த யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, யூனிக் சொல்யூஷன் அப்படின்றது நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த தேர்ட் டிவிஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் அப்படின்றது தான் ஆன்சர்.